உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கரியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பண்ணையும் உன் ஆட்டு மந்தையையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. முதலாவது, தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாக சில பிரமாணங்களை அங்கே கொடுப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வாக்கு தத்தம் தேவனுடைய கட்டளை பிரமாணங்களோடு இணைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வாக்கு தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் பொழுது நாம் அந்த வசனத்தை 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். வாசிங்க. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரலட்சியமாய் பதிலளித்து அவர்களை அழைப்பார் என்றும், நம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிறேன். நல்ல கவனிங்க. நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும், முதலாவது கவனிங்க, கற்பனைகளையும், இரண்டாவது கட்டளைகளையும், நியாயங்களையும் கை கொள்ளுவாயாக. இந்த 3 காரியங்களை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்காகவே கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு சொந்தமாக கொடுக்கிறார். தேவ சபையானாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, தேவன் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்தோடு சேர்ந்து 3 காரியங்கள் இருக்கும். அவைகள் என்ன? ஒன்று, கற்பனையை நிறைவேற்று. இரண்டாவதாக கட்டளையை நிறைவேற்று. மூன்றாவதாக நியாயங்களை நீ என்ன செய்ய வேண்டும்? கைக்கொள், செய்வாயாக. இந்த நியாயங்களையும் வாசிங்க. 12ஆம் வசனம். இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், நல்ல கவனிங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உனக்காக அவர் என்ன செய்வார்? எதை காப்பார்? கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையும். 2 காரியங்களை நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? அப்போ ஒரு வாக்கு தத்தம் ஒரு மனிதனோடோ அல்லது ஒரு சபையோடோ பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. ஒரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு தத்தங்கள் மூலமாக நான் இதை உனக்கு செய்வேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன செய்கிறார்? கவனமா இருக்கிறார். நாம் தான் மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கையை நாம் மறந்து விடுவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? அவர் செய்த உடன்படிக்கையை மறப்பதே இல்லை. அதை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாமோடு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாம் என்கிற தேவதாசனோடு ஒரு உடன்படிக்கையை செய்த அந்த உடன்படிக்கையை இந்நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சந்ததிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆபிரகாமின் சந்ததி தான் இஸ்ரேல் மக்கள். அவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனால் இந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களோடு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நல்ல கவனிங்க, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் இந்த பூமியில இல்லை, ஒரு பெரிய விசுவாச வீரன். அது மாத்திரமல்ல, அவன் தேவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்து, நாம் எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது கூடாரத்திலே குடியிருந்து தேவனுடைய அந்த வருகைக்காக அவன் காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய ஆபிரகாமுக்கே அப்படிப்பட்ட விசுவாசமும் அப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற நம்பிக்கையும் இருந்ததாக புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகத்திலே தேவ மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? எழுதுகிறார்கள். தேவ மனுஷன்
எழுதுகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அந்த அனுபவம் விசேஷமானது. அதை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளாகிய தேவ மக்கள் பரிசுத்தவான்கள் அவர்கள் மேன்மையானவர்களாக கர்த்தர் கருதுகிறார். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கர்த்தர் திடீர் என்று வந்து என்ன செய்வார்? பேசுவார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளாகிய சபைக்கு பரிசுத்தவான்களுக்கு அனுதினமும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதற்காக தான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்க காரணம் என்ன? அவர் எப்பொழுது நம்மை போதித்து நடத்தக்கூடியவர், அவர் எப்பொழுது நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர், சொல்லக்கூடியவர். அதனால் அவர் எப்பொழுது நம்மோடு இருந்து நம்மை ஆலயமாக்கி நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் தலையின் மேல் அசைவாடினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உள்ளத்திற்குள் அவர் வாசம் செய்கிறவராக காணப்படுகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ஒரு வாக்குத்தத்தம் என்பது எப்படி வெளிப்படுகிறது? ஒரு உடன்படிக்கையும் கிருபையும் சேர்ந்ததாக வெளிப்படுகிறதாக இந்த 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையையும் தேவன் அதோடு சேர்த்து கொடுக்கிறார். அதனால் தான் உடன்படிக்கையையும் கிருபையும் நான் என்ன செய்வேன்? உனக்காக காத்து. 13ஆம் வசனம் போதும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, உன்மேல் நான் என்ன செய்வேன்? அன்பு வைத்து. தேவனாகிய கர்த்தருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு நாளும் மாறி போகவே இல்லை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாறாத அந்த அன்புக்காக நாம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? தம்முடைய ஜனத்தின் மேல் அன்பு வைக்கிறவர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய உடன்படிக்கை மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தம்முடைய ஜனத்திற்கு 3 காரியங்களை